Hi students, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe my channel and click bell icon to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class இங்கிலீஷோட ஒரு பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இது பாருங்கள், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க சில இதுவும் பாருங்கள், இதிலிருந்து கூட ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 1 மார்க்ஸ் இருக்கும். சினானிம்ஸ் ஒரு 3, ஆன்டானிம்ஸ் ஒரு 3 இருக்கும். ஸோ மொத்தம் எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் எழுதுறது, ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி புக்கில் படிச்சிருப்பீங்க. அது இல்லாமல் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் கூட நீங்கள் எடுத்து இது மாதிரி பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த கொஷின் பேப்பர்லேருந்து வர்றதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த வருஷம் எழுதின குவார்ட்டர்லி எக்ஸாம்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து கூட நமக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து அது 1 மார்க். பார்ட் 2 பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், டோட்டலாக 10 கொஷின்ஸ் எழுதணும். ஓகேங்களா? அதில் அகைன் செக்ஷன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோஸில் 3 கொஷின்ஸ், 4ல் எனி 3 எழுதணும். நெக்ஸ்ட்டு பொயட்ரிக். ஓகேவா? பொயட்ரியில் கூட இதுலேயும் 3 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். 4 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 வந்து கிராமர். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், பங்க்சுவேட் பண்ணுறது, கம்பைன்ஸ், அந்த சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அதில் ரீஅரேஞ்ச் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் 5 கொடுத்துருப்பாங்க. 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி கொஷினில் 2 மார்க் வந்து ரோட் மேப் தான். இது கண்டிப்பாக அட்டம் பண்ணி தான் ஆகும். இதுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது ரோட் மேப் ஈஸி தான். ஓகேங்களா? அந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்படி போகணும். ஸோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இது மாதிரி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எழுதலாம். நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ், சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ டோட்டல் இங்கே கூட 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் ஒரு 2 கொஷின், 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 2 கொஷின்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பொயட்ரி. ஓகேவா? சேம் ஆஸ் இட் இஸ் 4 கொடுத்துருப்பாங்க. எனி 2. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் 2 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ ஹேவ் டு ரைட் எனி 1. ஸோ அதில் இது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் பேராகிராஃப்லேருந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈஸி தான். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமர் பார்ட் வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, லெட்டர் ரைட்டிங் பண்ணுறது, ஓகேங்களா? நோட்டீஸ் போர்டு ரெடி பண்ணுறது, இந்த பிக்சரு. ஓகேவா? ஸோ எனி 4 எழுதணும். 5 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரி எழுதுறது and identify the error. So total 6 questions இருக்குது. You have to write any 4. ஓகேவா? and then section 5 பார்த்தீங்கன்னா ஸோ மெமரி போயம் அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மெமரி போயம் எல்லாம் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்து 8 மார்க் கொஷின்ஸ். ஹின்ஸு கொடுத்துட்டு டெவலப் பண்ணி பேராகிராஃப் எழுதுறது அண்டு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றதும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.